அரசியலில் நன்றி இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. துரோகங்கள் நிறைஞ்சது தான் அரசியல் வாழ்க்கை. காங்கிரஸ் ஜெயிச்ச தொகுதி திருச்சி. வைகோ பையனை எங்கே நிறுத்தினா ஈஸியாக ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முதல் முறையாக அரசியலுக்கு வர்றார், முதல் முறையாக தேர்தல் களத்தில் இறங்க போகிறார். முதல்லையே தோத்துட்டா தப்பாக போயிடும் அப்படிலாம் ஸ்டாலினும் கொஞ்சம் மெனக்கட்டார். இப்போ காங்கிரஸ் அப்போ விருதுநகரில் அவங்களுக்கு சில சிக்கல். வைகோவே நின்று தோத்த தொகுதி விருதுநகர், ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. தேமுதிக அந்த பக்கம் இருக்குது, அங்கே நாயுடு ஓட்டு அதிகம், நாயக்கர்னு சொல்லப்படுகிற ஓட்டு அதிகம் அப்படிலாம் யோசிச்சுட்டு விருதுநகர் சரியாக இருக்காதுன்னு அவங்களும் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸ்டாலினும் அதை ஏற்றுக்கிறார். அப்போ காங்கிரஸ் தொகுதியை பறிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பறிக்கிறதா, செட்டிங் எம்பியை கொடுக்கல, பறிக்கிறதா அர்த்தம். ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, ஸ்டாலின் தான் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, திருச்சியை விட்டு கொடுங்க. அதுக்கு பதிலாக தான் மயிலாடுதுறையும் கடலூரையும் கொடுத்தாங்க. இங்கே வந்தவாசி தான் அதை எடுத்துக்கிட்டதுனாலையும் திருச்சி எடுத்துக்கிட்டனாலையும் மயிலாடுதுறையும் கடலூரையும் மாற்றி கொடுத்தாங்க. அப்போது ஸ்டாலினே தலையிட்டு அண்ணனோட பையன் நிற்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு தான் திருச்சியை வாங்கி கொடுத்தாரு. திரும்ப சொல்கிறேன், அரசியலில் நன்றிக்கு இடமில்லைன்னா கூட அந்த நன்றியை துரை வைக்கோ அவ்வளோ சுலபத்தில் மறப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. பழுத்த அரசியல்வாதிக்குனா நன்றி கட்டத்தனம் வளர்ந்து இருக்கலாம், துரை வைக்கோவுக்கு அது இன்னும் அரும்பி இருக்கக்கூட வாய்ப்பு இல்லைன்ற நம்பி நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன்.